ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா கத்திரிக்காய் வத்தல் தாங்க செய்ய போறேன். இது நான் செய்யறது செகண்ட் டைம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். ஏதோ ஏனதானா செஞ்சிருக்கேன். அது செஞ்சது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? ஆனா இன்னும் குழம்புலாம் நான் வைக்கலைங்க. நான் செஞ்ச கத்திரிக்காய் வத்தல் இன்னும் தெரியாதனால, ஆனா இதை குழம்பு வச்சு பார்க்கணும். இப்ப நான் வந்து கத்திரிக்காய் சந்தையில வாங்கும்போது நிறைய வாங்கியாச்சு. 10 ரூபா, இது எல்லா கத்திரிக்காய் 10 ரூபா. ஸோ பாதி வீணா போகுது, எனக்கு பிடிக்கல. சரி, அதான் கத்திரிக்காய் வத்தல் போட்டுடலாமேன்ட்டு வேணுன்ற அளவுக்கு சின்ன சின்னதா கட் இது கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும் போது அது உப்பு அந்த கத்திரிக்காய் தலை எடுத்துக்கிறதுனால ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ரொம்ப வேக வைக்க கூடாது, அரை வேக்காடு தாங்க வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிட்டு காய வைக்கணும். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்களேன், அரை வேக்காடு வெந்துருச்சு. ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமா வெந்துடும். இது போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் சூடுதான், நம்மளுக்கு தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம காய வைக்க வேண்டியதுதான் வேலை. ஓகேங்களா? காய வைக்கும் போது எங்க வீட்டு மொட்டை மாடி நாங்க காமிக்கிறோம். இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா நாங்கள் இருக்கிற வீட்டோட மொட்டை மாடிக்கு போகிறோம். போத்தாங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கிற வீட்டோட மொட்டை மாடி. ஆனால் வெய்ய எவ்வளோ அடிக்குது பாருங்க. பெங்களூர்ல எவ்வளோ வெய்ய பார்த்தீங்களா? கீழே நான் நிற்க முடியாதுங்க, சுடுது. நான் அதை கவரில் காய போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காய போட்டாச்சுங்க. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு கரெக்டாக 2 days தாங்க. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் நல்லா காஞ்சிடும். கத்திரி வத்தல் காஞ்ச பிறகு காமிக்கிறேன். ஓகே, பாய்.